ஹலோ எவ்ரிவன். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 டிஃப்ரெண்ட் எம்சிக்யூ புக்ஸ் வந்து இருக்குது. அந்த புக்ஸை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எம்ஆர்பி ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் 2023 வந்து ஃபஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு சிலபஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 2023 வந்து அந்த சிலபஸ்க்கு எக்ஸாம் வச்சு அதில் வந்து போஸ்டிங்லாம் போட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த சிலபஸ் இல்லாமல் இன்னொரு புது அப்டேட்டட் சிலபஸ் தான் இனிமேல் வரக்கூடிய எக்ஸாமுக்கு இருக்குன்னு சொல்லி 2025 வந்து அப்டேட் பண்ணாங்க. அந்த சிலபஸ் பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ். அதாவது எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கு 2023 வந்து ஒரு சிலபஸ் இருந்துச்சு. அதை வந்து ஓல்டு சிலபஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது இனிமேல் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து வேறு ஒரு அப்டேட்டட் சிலபஸ் தான் நடக்கும்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நியூ சிலபஸ். ஸோ ஓல்டு சிலபஸுங்கிறது 2023 இருந்தது. அதுக்கப்புறம் 2025 பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2 சிலபஸ்க்கும் பார்த்திங்கன்னா என்கிட்ட தனித்தனியாக எம்சிக்யூ புக் வந்து இருக்குது. இதில் எந்த புக்கை வாங்குறதுன்னு உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ இந்த 2 புக்கில் நீங்கள் எதை வேணாலும் வாங்கிக்கலாம். பட் என்னோடய சஜஷன் வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா 2த்தையுமே வாங்கி படிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது இந்த 9000 MCQ அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு புக் இருக்குது. இது வந்து 9000 MCQ புக் அப்படிங்கிறது தான் ஓல்டு சிலபஸ். அதாவது 2023 அந்த டைமில் வந்து இருந்த சிலபஸ்க்கான புக்கு தான் இந்த புக்கு. 2 பேஜ் வியூ போட்டுடுறேன் ஸோ தட் கொஞ்சம் பேஜ் நல்லா தெரியும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஹியூமன் அனாட்டமி ஃபிசியாலஜி இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட MCQs இருக்கும். இந்த புக்கில் டோட்டலாக பார்த்திங்கன்னா 544 பேஜஸ் வந்து இருக்கும். இதில் டோட்டலாக ஓவரால் MCQ பார்த்திங்கன்னா 9000. டோட்டலாக வந்து 9000 MCQs வந்து இந்த ஓல்டு சிலபஸ் MCQ புக்கில் வந்து இருக்கும். அண்ட் இதில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு சிலபஸில் வந்து 10 சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அனாட்டமி ஃபிசியாலஜி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான சப்ஜெக்ட் எல்லாமே ஃபார்மகாலஜி, ஃபார்மசூட்டிக்ஸு, கெமிஸ்ட்ரி, காக்னசி எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் மீதி ஹாஸ்பிட்டல் கிளினிக்கல் ஃபார்மசி, ட்ரக் ஸ்டோர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே அந்த ஓல்டு சிலபஸில் என்னென்ன இருக்குமோ அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குக்கும் டாபிக் வைஸ் வந்து MCQs வந்து இருக்கும். இப்போ டாபிக் 1 பார்த்திங்கன்னா செல்ஸு, இதுக்கப்புறம் டாபிக் 2 பார்த்திங்கன்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், தென் அதுக்கு அடுத்தது டாபிக் 3 பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதுக்கப்புறம் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். இந்த மாதிரி அனாட்டமி ஃபிசியாலஜி அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா அனாட்டமி ஃபிசியாலஜி முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து ஃபார்மகாலஜி அண்ட் டாக்சிகாலஜி. இதில் வந்து டாபிக் 15 பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஃபார்மகாலஜி. அதுக்கு அடுத்தது ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் CNS, அப்புறம் ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் ANS. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் வரும். ஸோ இதே மாதிரி ஓல்டு சிலபஸோட ஃபுல் டாப்பிக்குக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேயும் மினிமம் 50 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா டாபிக்ஸுக்குமே பார்த்திங்கன்னா 50 MCQs வந்து இருக்கும். அண்ட் இந்த புக்கில் வந்து 9000 MCQs அப்படிங்கிறதுனால இதில் MCQஸோட ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் 9000 MCQ புக் வந்து இந்த மாடலில் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த நியூ சிலபஸ் MCQ புக் வந்து பார்க்கலாம். நியூ சிலபஸில் MCQ புக்கில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 5400 MCQs வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 9000 MCQ புக்கு எப்படி இருக்கோ அதே மாடலில் தான் இதையும் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லி ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தேன் ஒரு 6 month பேக்கு. ஸோ அந்த டைமில் ஜாயின் பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த நியூ சிலபஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்குக்குமே நான் தனித்தனியாக டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ டாபிக் வைஸ் டெஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபார்மசூட்டிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதில் ஒரு 2 டாபிக் வந்து ஃபஸ்ட்டு 50 MCQs. இதுக்கு அடுத்தது டாபிக் வைஸ் டெஸ்ட்டு 2. இதில் பார்த்திங்கன்னா பேக்கேஜிங் மெட்டீரியல், கலரிங் எய்டு, கலரிங் ஏஜென்ட், ஸ்வீட்னிங் ஏஜென்ட் இதெல்லாம் வரும். இதுக்கப்புறம் டெஸ்ட்டு 3 பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் எக்ஸ்ட்ராக்ஷன் இது வரும். இதுக்கப்புறம் டெஸ்ட்டு 4ல் சைஸ் ரிடக்ஷன், சைஸ் செப்பரேஷன். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு 5ல் மிக்சிங், ஃபில்ட்ரேஷன் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு 6ல் ட்ரையிங், இம்யூனாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ். இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே வரும். இப்போ ரேண்டமாக இங்கே வந்தோம் அப்படின்னா இப்போ ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் டெஸ்ட்டு 26ல் பார்த்திங்கன்னா ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸு, அப்புறம் சல்ஃபோனமைட்ஸு. ஸோ இதில் கொஷின் எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாடல்லாம் நீங்கள் இந்த
ஜஸ்ட் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேபி எக்ஸாமில் வந்து கொஷின் இந்த மாதிரி ஐயூபேக் நேம் ஆஃப் ஒரு ட்ரக்கு பேரை கொடுத்து அதோட ஐயூபேக் நேம் கேட்கலாம். இல்லை அந்த ட்ரக்கோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு இது எந்த ட்ரக்கோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்கலாம். இல்லை எந்த ட்ரக் வந்து பர்டிகுலராக எந்த கண்டிஷனில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லை ட்ரீட்மெண்ட்டில் வந்து எந்த ட்ரக்கு கொடுக்குறாங்க. இல்லை ஐயூபேக் நேமை கொடுத்துட்டு அது எந்த ட்ரக்கோடது அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஐயூபேக் நேமை பார்த்திங்கனாலே ஐயூபேக் நேமை கொடுத்துட்டு ட்ரக்கு பேரை கேட்கலாம். இல்லை ட்ரக்கு பேரை கொடுத்துட்டு ஐயூபேக் நேம் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மாடல் எல்லாமே வந்து தெரிய வரும் இந்த எம்சிக்யூ புக் மூலிமா. அண்ட் ஆல்சோ பிராண்ட் நேம். ஸோ இப்போ இங்கே ஒரு 7-8 பிராண்ட் நேம் கொடுத்து இந்த பிராண்ட் நேமில் எந்த ட்ரக்கோடது அப்படின்னு கூட வரலாம். ஏன்னா இப்போ நியூ சிலபஸில் பார்த்திங்கன்னா பிராண்ட் நேம்ஸும் கேட்போம் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கெமிஸ்ட்ரி இதுக்கப்புறம் வேறு ஏதாவது சப்ஜெக்ட் போனோம் அப்படின்னா ஃபார்மகாக்னசி போனோம் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சில பிளான்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் காட்டன், சில்க், உல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் வரும். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட்டு இல்லை பயாலஜிக்கல் சோர்ஸு இந்த மாதிரி இந்த கொஷின் மாடல்லாம் வந்து நீங்களே பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மாடல் தான் வந்து இந்த ஹோல் புக்குமே வந்து அமைஞ்சிருக்கும். அதாவது ஒவ்வொரு டாப்பிக்லேயும் என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நான் ஃபுல்லாக இந்த டெஸ்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அந்த டெஸ்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டு முடிஞ்ச அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ்லாம் வச்சு இந்த எம்சிக்யூ புக் வந்து லைன் பை லைன் வந்து நான் டைப் பண்ணி இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். எப்போ முடித்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் எண்டில் தான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். ஏப்ரல் எண்டு கூட இல்லை, அதை தாண்டியும் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு 1 வீக் ஆகி இப்போ May 7 or 8 தான் இதை வந்து ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணி பிரிண்டிங்க்கு வந்து கொடுத்தேன். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே வரும். இப்போ நெக்ஸ்ட்டு அனாட்டமி ஃபிசியாலஜி பார்த்திங்கன்னா 2 சிஸ்டம்க்கு 50 எம்சிக்யூஸ். இல்லை ஒரு சில டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா 60-70 எம்சிக்யூ கூட கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க முடியும். இதில் சின்ன சின்ன சப்ஜெக்ட்டுன்னு சொல்லப்படுற சோஷியல் ஃபார்மசி, இல்லை அந்த கம்யூனிட்டி ஃபார்மசி மேனேஜ்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டல் கிளினிக்கல் ஃபார்மசி இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து டாபிக் வைஸ் வந்து 1 மார்க் இருக்குது. இப்போ சின்ன சப்ஜெக்டான வேறு ஒன்று எடுப்போம். ஹாஸ்பிட்டல் கிளினிக்கல் ஃபார்மசி எடுத்திங்க அப்படின்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டாபிக் கொடுத்து அதுக்கு ஒரு 50 எம்சிக்யூ. இதே மாதிரி இந்த கம்யூனிட்டி ஃபார்மசி மேனேஜ்மெண்ட் எடுத்திங்க அப்படின்னா இதில் வந்து பேஷண்ட் கவுன்சிலிங், அப்புறம் கம்யூனிட்டி ஃபார்மசி மேனேஜ்மெண்ட் இதில் வந்து ஒரு 50 எம்சிக்யூஸ். இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குக்கும் ஓவரால் ஃபுல் சிலபஸ்க்கும் இந்த 5400 எம்சிக்யூ புக் வந்து இப்போது ரெடியாக இருக்குது. ஸோ இது வந்து நியூ சிலபஸ் எம்சிக்யூ புக்கு. இதுக்கு முன்னாடி காமிச்ச 9000 வந்து ஓல்டு சிலபஸ் எம்சிக்யூ புக்கு. இப்போ சிலபஸ் மாற்றிட்டாங்களே அதனால் எனக்கு ஓல்டு சிலபஸ் புக்கு எனக்கு தேவையே படாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா ஓல்டு சிலபஸ்க்கும் நியூ சிலபஸ்க்கும் பார்த்திங்கன்னா மோர் தென் 85 to 90% வந்து சேம் சிலபஸ் தான். கொஞ்சம் தான் வேரியேஷன் இருக்கும். அந்த வேரியேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா நியூ சிலபஸில் ஒரு புது சப்ஜெக்ட் இருக்குது, ஃபார்மகோ தெரப்பியூட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு என்டையர்லி நியூ சப்ஜெக்ட் வந்து இருக்குது. அந்த நியூ சப்ஜெக்ட் வந்து இந்த 5400 நியூ சிலபஸ் எம்சிக்யூ புக்கில் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த 9000 புக்கில் பார்க்க முடியாது. ஸோ அது ஒரு ட்ராபேக்கு. அது இல்லாமல் ஒரு சில டாபிக் அங்கங்கே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்மகாலஜி எடுத்திங்க அப்படின்னா இந்த ஓல்டு சிலபஸ் புக்கில் பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே இருக்காது. ஆனால் நியூ சிலபஸில் பார்த்திங்கன்னா இந்த பயாலஜிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும். ஸோ இந்த டாபிக் வந்து இந்த நியூ சிலபஸ் எம்சிக்யூ புக்கில் மட்டும்தான் இருக்கும், ஓல்டு சிலபஸ் புக்கில் இருக்காது. ஸோ இது ஒன்று தான் ட்ராபேக். ஆனால் இந்த ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புக்லேயே இருக்கும், ஓல்டு சிலபஸ் புக்லேயும் இருக்கும். கொஞ்சம் அடிஷ்னலான எம்சிக்யூஸ் வந்து இந்த புக்லேயும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒரு சில கொஷின்ஸ் வந்து இந்த 2 புக்லேயுமே வந்து காமனாக ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சேம் டாபிக் தான், நான் டிஃப்ரெண்ட் புக்ஸை வச்சு எடுத்ததுனால ஒரு சில இடங்களில் வந்து சேம் கொஷின் வந்து இந்த புக்லேயும் இருக்கும், இந்த புக்லேயும் இருக்கும். ஸோ ஓவரால் வந்து நீங்கள் 9000 எம்சிக்யூ புக்கு தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இது வந்து எக்ஸ்டெண்டட் ப்ரிப்பரேஷன், ரொம்ப லாங் டேர்மாக ரொம்ப நாளாக நான் நிறைய புக்கை ரெஃபர் பண்ணி ரெடி பண்ண புக்கு தான் இந்த 9000 எம்சிக்யூ புக்கு. ஸோ இது வந்து ஹைலி உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணி கொடுக்கக்கூடிய புக்கு. அப்படின்னா இந்த 2 புக்கில் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து 9000 எம்சிக்யூ புக்கை தான் வந்து உங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணணுன்னா இதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த புக்கு ரொம்ப முக்கியமான புக்கு. இதில் தான் உங்களுக்கு நிறைய நாலேஜ் டெவலப் ஆகும், நிறைய எம்சிக்யூஸ் லேர்ன் பண்ண முடியும். ஏன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் வந்து 9000 எம்சிக்யூ இருக்குது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 60% தான், 9000ல் 60% வந்து 5400 எம்சிக்யூஸ் தான் இந்த புக்கில் இருக்குது. ஸோ இந்த புக்கை நீங்கள் படித்தாலும், அதாவது நியூ சிலபஸ் புக்கை நீங்கள் படித்தாலும்
இந்த 9000 MCQ புக்கு உங்களுக்கு நிறைய நாலேஜ் கொடுக்கும். ஸோ இந்த புக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த நியூ சிலபஸ் புக்கில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நியூவாக என்னென்ன டாப்பிக்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே இந்த புக்கில் இன்க்ளூட் ஆகும். அது இல்லாமல் இன்னொரு பெனிஃபிட் வந்து இந்த 9000 MCQ புக்கில் நான் எடுக்காத MCQs கொஞ்சம் இதுலேயும் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சூட்டிக்ஸில் ஃபார்மகோப்பியா இருக்குது அப்படின்னா, இந்த 9000 MCQ புக்கில் ஒரு 40 MCQ ஃபார்மகோப்பியாவில் இருக்குது அப்படின்னா, இங்கே நீங்கள் எடுக்கும்போது அந்த 40 தாண்டி மேபி அடிஷ்னலாக ஒரு 20-30 கொஷின்ஸ் வந்து இதில் பார்க்க முடியும். இதே மாதிரி எந்த டாபிக் வேணாலும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே ஒரு சில பிளான்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிளான்ட்டில் நான் ஓல்டு புக்கில் எடுத்த கொஷின் போக என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு வேறு புக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் நியூ MCQs வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா 2 புக்குமே படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் நாலேஜ், அதாவது அதிகப்படியான கொஷின்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபினான்ஷியலி உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா 2 புக்குமே வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த 9000 MCQ புக்கு பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சேல் பண்ண ப்ரைஸ் வந்து 3200, பட் இப்போ வந்து 3000 தான் இந்த புக் வந்து நான் சேல் பண்ணுறேன். ஸோ 9000 MCQ புக் வந்து 3000. இதுக்கப்புறம் இந்த நியூ சிலபஸ் புக்கான 5400 MCQs, இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து 2500. ஸோ 2 புக்கும் சேர்த்திங்கன்னா 5500 வரும். அண்ட் இந்த 2 புக்கும் காம்போவாக வாங்குறவங்களுக்கு 300 டிஸ்கவுண்ட் இருக்குது. 5200க்கு இந்த நியூ சிலபஸ் புக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம், ஓல்டு சிலபஸ் புக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது கூட இப்போ கரண்ட்லி வந்து பேராமவுண்ட் டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா இந்த நியூ சிலபஸ் புக்கிலேருந்து தான் கொஷின்ஸ் எடுத்து அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் இந்த புக்கு வாங்காமல் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து 1000 ஃபீஸ் இருக்குது. பட் இந்த நியூ சிலபஸ் புக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீ. ஸோ MCQ புக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 2 MCQ புக்கு MRB ப்ரிப்பரேஷனுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓல்டு சிலபஸ் புக்கு அதை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன், நியூ சிலபஸ் புக்கு இதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ஃபினான்ஷியலி முடிஞ்சவங்க 2மே வாங்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை முடியாதவங்க இப்போதைக்கு நியூ சிலபஸ் புக்கை வாங்கிட்டு இதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது, நான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இந்த 9000 MCQ புக்கு வாங்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய சஜஷன் வந்து 2த்தையுமே வாங்கி படிங்க. ஏன்னா மேபி இப்போ செல் டாப்பிக்கில் இங்கே நான் கொடுத்துருக்கிற கொஷினை தாண்டி மேபி இங்கே கொஞ்சம் கொடுத்துருப்பேன். ஸோ அதுலேருந்து கொஷின் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2 புக்குமே வாங்கி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க இந்த நியூ சிலபஸ் புக்கை மட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ MCQ புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 2 புக்கு தான் கரண்ட்லி இப்போ என்கிட்ட இருக்குது. இதை தவிர ஒரு சில மெட்டீரியல் இருக்குது, அதை பற்றி நான் இன்னொரு டீட்டெயில்டு வீடியோ தனியாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த MRB எக்ஸாமுக்கான MCQ புக்கை பற்றி மட்டும்தான் போட்டிருக்கேன். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு, ஓல்டு நியூன்னு சொல்கிறீங்களே அது என்ன புக்குங்கிற மாதிரி. ஸோ அவங்களுக்காகவும் ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. ஸோ புக்கு வாங்கணும்னு நினைக்கிற கேண்டிடேட்ஸ் இங்கே கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது MRBக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் ஒன். Until then, bye from Vasant Murugesan.